ராயல் என்ஃபீல்டு ஹண்டரில் வந்து நம்ம ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது வந்து என்னென்னா, வண்டி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து ஒர்க் ஆகாது. பேட்டரி நல்லாயிருக்கு. பட் செல்ஃப் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது குறித்து சர்வீஸ் சென்டரில் நம்ம சொல்லும்போது அவங்க சரியாக சர்வீஸ் பண்ணி தரல. ஃபர்தராக வந்து அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ ஓகே, கம்பெனி விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. ஸோ வந்து தயாரித்த கம்பெனியாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம அந்த support@royalenfield.comக்கு இது குறித்து டீட்டெயிலாக வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் கொடுத்துட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ண இன்வாய்ஸ் காப்பியை வச்சுட்டு அந்த பிரச்சனையும் வந்து ஒரு வீடியோவை ஜிபிஎஸ் கேமரா எடுத்துகிட்டு அனுப்பியிருந்தோம். ஆஃப்டர் தட் என்ஃபீல்டை வந்து ஒரு டிக்கெட் ஜெனரேட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ரெஸ்பான்ஸையும் காணும். ஸோ அடுத்த நாள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செல்ஃப் வந்து ஒர்க் ஆகாதனால ஒரு விபத்தை சந்திக்க நேர்ந்துருந்துச்சு. அதில் எப்படியும் நம்ம கடவுள் புண்ணியத்தில் சேஃபாக தப்பிச்சிட்டோம். ஸோ அதையும் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணி அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனுப்பியிருந்தோம். ப்ளஸ் வந்து இன்னொரு டைம் வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தோம். ஸோ அதுக்கும் இவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக நாங்கள் முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1800 2100 008 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணிட்டு, இது எப்போ தான் நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 48 டேஸ்க்குள்ளே முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கால் பண்ணி கிட்டத்தட்ட 4 டேஸ் ஆச்சு. பட் இன்னும் வந்து ஷோரூம் சைட்லேருந்து நமக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த இஷ்யூ எப்படி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வெயிட் பண்ணுங்கள், அகைன் 48 ஹவர்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அந்த கம்ப்ளைண்ட் ஒரு டிக்கெட் ஜெனரேட் ஆச்சுன்னா அதுலேருந்து 48 மணி நேரத்தில் முடிச்சு கொடுக்கணும். ஆனால் இப்போ அவங்க முடிச்சு தரத்துக்கு மறுபடியும் அகைன் 48 ஹவர்ஸ் சொன்னாங்க. இது எப்போ தான் நீங்கள் முடிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, சாரி சார், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் முடிச்சு தரோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சர்வீஸ் சென்டர் ஏன் இவ்வளோ கேவலமாக வேலை செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு காரணமே ராயல் என்ஃபீல்டோட கம்பெனியோட சப்போர்ட்டு தான். ஏன்னா ராயல் என்ஃபீல்டுகிட்ட நம்ம ஒரு கொரியை வந்து ஃபார்வர்ட் பண்ணால் அவன் வந்து ஷோரூமை புஷ் பண்ண மாட்டேங்கிறான். அவன் ஷோரூமை புஷ் பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ப்ராப்பராக இயங்க மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ மோசமான சர்வீஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே ராயல் என்ஃபீல்டு தான். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன்கிட்டயே சொல்லிட்டேன், இது ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட்டு சர்வீஸ், 2 லட்சம் போட்டு பைக் வாங்குகிறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். பரவாயில்ல சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறானே ஒழிய, கடைசி வரலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ எப்போ முடிச்சு தருவான்னு சொல்லிட்டு தெரில. பார்ப்போம். இப்போ மறுபடியும் 48 ஹவர்ஸ் கேட்டிருக்கான் இன்றைக்கி நம்ம கால் பண்ணதுக்கு. ஃபைனலாக டெட்லைனாக 48 ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இஷ்யூ எப்படி தான் முடிக்கிறாங்கன்னு தெரில. அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம்.